Ananias Nananani Homes, a paradise for senior citizens Coimbatore. Pay 7 booking started. அதெல்லாம் நிறைய பேர் எதிர்த்தாங்க. மாற்றுத்திறனாளியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களால சமாளிக்க முடியாது, பல பிரச்சனைகள் வரும். என் குழந்தை வயித்துல நல்லா இருக்கா, நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு இப்பயே சொல்லிருங்க, நான் அழிச்சிடுறேன். ஏன்னா நான் படுற கஷ்டம் வேதனை என் குழந்தைங்க நாளைக்கு படக்கூடாது. 2 பேருக்கும் லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லை. இந்த பொண்ணை யாரு கட்டுவா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவாங்க, ஏளனமா பேசுவாங்க எங்களை. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரி இருப்பானா குழந்தை அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பிளைண்டு, நான் ஹேண்டிகேப்டு. பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்காது, ஊனமா தான் பிறக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய கஷ்டம்தான். அன்பு வணக்கங்கள். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் அறக்கட்டளை நடத்தக்கூடிய பொங்கல் விழாவுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த விழா ரொம்பவே வித்தியாசமான விழா. மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களோடு இன்னைக்கு இந்த பொங்கல் விழாவை நாமளும் கொண்டாட போகிறோம். இந்த மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை இந்த அறக்கட்டளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வியக்கத்தக்க செய்தியாக இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நாங்கள் 2016 சுயம்பர நிகழ்ச்சி மூலிமா சந்திச்சுக்கிட்டோம். அப்புறம் வீட்டில் எதிர்ப்புலாம் இருந்துச்சு, அதையும் மீறி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம். இன்ன வரைக்கும் நாங்கள் நல்லா தான் சந்தோஷமாக இருக்கோம். அதெல்லாம் நிறைய பேர் எதிர்த்தாங்க. மாற்றுத்திறனாளியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களால் சமாளிக்க முடியாது, பல பிரச்சனைகள் வரும், மற்றவங்களை நீங்கள் எதிர்பார்க்கணும், நீங்கள் குடும்ப சூழ்நிலையெல்லாம் நீங்கள் சமாளிக்க முடியாது, நீங்கள் திரும்பவும் எங்களை தான் எதிர்பார்த்து வரணுன்ட்டு ஃபேமிலி சப்போர்ட்லேருந்து எல்லாமே எதிர்ப்பு இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் சமாளித்து வந்துட்டுருக்கோம். நல்லா தான் போயிட்டுருக்கு. எங்களுக்கு ஒரு வாரிசுங்கிறதோட நாங்கள் எல்லாத்த வாயை அடைச்சி நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போங்க ப்ரெக்னென்சியில் ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. பட் எனக்கு எங்கள் மாமியாரும் நாத்தனாங்க சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்க மூலிமா எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டேன். ஆப்ரேஷன் தான், எல்லாத்தையுமே சமாளித்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் தம்பி பிறந்தான். பயந்தேன், நானுமே பயந்தேன். என் பையன் இப்போ ஒவ்வொரு டைம் ஸ்கேனிங்க்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் நான் நர்ஸுக்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு என் குழந்தை வயிற்றுல நல்லா இருக்கா, நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு இப்பயே சொல்லிடுங்க, நான் அழிச்சிடுறேன். ஏன்னா நான் படுற கஷ்டம் வேதனை என் குழந்தைங்க நாளைக்கு படக்கூடாது அப்படின்னு ஸ்கேனிங் உள்ளே போகும்போதே சொல்லிட்டு தான் போவேன். அப்புறமேல அவங்களே எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. பாருங்கள், காடு நல்லா இருக்குது, கையும் நல்லா இருக்கு, அதை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் அவங்ககிட்டயே. நான் இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்கேனிங் 3 மாதம் ஸ்கேனிங்கு, 6 மாதம் ஸ்கேனிங்கு, 9 மந்த் ஸ்கேனிங், எல்லா ஸ்கேனிங்லேயுமே எனக்கு என் பையனோட கை, கால், மூளை வளர்ச்சி எப்படி இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் எனக்கு குழந்தையவே நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்டிப்பாக இருந்தேன். கண்டிப்பாங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளால் முடியாது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு போட்டு வீட்லேயே முடக்கி, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் இப்போதைக்கு பார்த்துக்குவாங்க, நாளைக்கு யார் பார்த்துப்பாங்க? அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலின்னு இருந்தால் தான் நாளைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அதாவது இப்போ இந்த பொண்ணை யாரு கட்டுவா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவாங்க, இவங்க எப்படி எப்படி எல்லா வேலையும் பார்ப்பாங்க, எப்படி எல்லாம் அமைச்சுக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு இதுவா ஏளனமா பேசுவாங்க எங்களை. நாங்கள் அந்த இதுக்கு சவாலாக எடுத்துக்கிட்டு நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்துட்டோம். 12 வருஷம் 11 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி. எல்லாம் இவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கீங்களே, இப்படி கல்யாணம் பண்ணி இப்படி ஆச்சரியமாக இருக்கே, லவ் மேரேஜ் பண்ணவங்க கூட இப்படி இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெருமை தான் படுறாங்க எங்களை பார்த்து. ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். கீதா பவனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இது மாதிரி ரொம்ப வளர்ச்சி, இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி அடையணும், நிறைய பேர் இது மூலமாக பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரு நான் கொஞ்சம் நார்மலு, லைட்டாக அவருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவரும் ஒரு காலுக்கு பாதிக்கப்பட்டவர் தான், நானும் பாதிக்கப்பட்டதான். எங்கள் 2 பேருக்கும் லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷமா குழந்தை இல்லை. அதுக்கு பிறகு தான் பாப்பா குழந்தை பிறந்துச்சு. அப்போ பிறக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னைய மாதிரி குழந்தை இருக்கக்கூடாது, நானும் இவங்களே மாதிரி தான். ஸ்கேன் பண்ணும்போது டெய்லியுமே டாக்டர்கிட்ட போய் என் பொண்ணு நல்லா இருக்காளா, கை கால் நல்லா இருக்கா, மூளை வளர்ச்சி நல்லா இருக்கா, எல்லாமே கேட்பேன். கேட்கும்போது நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு, எதுக்கு பயப்படுறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது, குழந்தைங்களாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கும். லாஸ்ட்டு பிறக்கிற வரைக்கும் எனக்கு பயம் போகவே இல்லை, ப்ரெஷர் இறங்கவே இல்லை. பிறந்து முடிஞ்சு அதுக்கு என் குழந்தையானு எனக்கு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு பாப்பா இருந்தா. மாமியாவே என்னைய ரொம்ப திட்டினாங்க, அந்த குறைய சொல்லி திட்டினாங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் என்னன்னா, எனக்கு
பண்ணுனா இதே மாதிரி பிள்ளைய தான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு இதில் வெறியா இருந்து பண்ணாரு. இதனால வரைக்கும் நாங்கள் சந்தோஷமா தான் இருந்தோம். நாங்கள் வந்து 2016 சந்தித்தோம். அங்கே வந்து பார்த்தோம். சரி, எங்களுக்கு கீதா பவன் மூலயமா எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. பண்ணி இப்போ 5 வருஷமாவது எங்களுக்கு 2 பெண் குழந்தைங்கள் இருக்காங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் லைஃப் நல்லா போயிட்டு ரீசெட் பண்ணோம். எல்லாமே ப்ரூஃப் எதுவுமே கேட்டாங்க. எப்படி என் ஹஸ்பண்ட் வந்து பிளைண்டு, நான் ஹேண்டிகேப்பு. சரி, எல்லாம் டீட்டெயிலாக கேட்டாங்க. பதிவு பண்ணி தான் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க இது மாதிரி ஏற்கனவே கல்யாணம் பண்ணணும்னு பார்ப்பில் பார்த்தாங்க. இது மாதிரி பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்காது, ஊனமாக தான் பிறக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. எங்களை மாதிரி உள்ளவங்க எல்லாருமே நார்மலாக தான் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு குறையா இருக்க தவிர எங்களை மாதிரி உள்ளவங்க குழந்தைக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. அதாவது இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காதப்பா, உனக்கு வந்து குழந்தை பாக்கி இருக்காது, உங்களுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும். எங்களுக்கு பார்த்தா இப்போ 2 பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்களாம் எந்த இதுக்குமே கூப்பிட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இப்போ எங்களுக்குன்னு இப்போ எல்லாமே எங்களாலே எல்லாம் முடியும் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது 2018 சுயமரத்தில் நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம். 4 வயசுல பையன் இருக்காங்க. சுயமரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கும். அது கணவன் மனைவி தேர்ந்தெடுத்து ஸ்டேஜில் அறிமுகப்படுத்துவாங்க. அதில் அறிமுகப்படுத்திட்டு கவுன்சிலிங் இருக்கும். அதில் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பிடிச்ச மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் கீதா பவன் அறக்கட்டளை சார்பாக திருமணம் பண்ணி வச்சுருந்தாங்க 2018. இதில் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க சொசைட்டிலே வந்து புறக்கணிக்கும் போது இந்த மாதிரி கீதா பவன் அறக்கட்டளை சார்பாகவும் அதே மாதிரி தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாகவும் எங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதே மாதிரி சீர்வரிசையும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து லைஃப் எங்களுக்கு வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அதே மாதிரி எங்கள் பையன் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே மாற்றுத்திறனாளி. என் குழந்தைகள் 4 வயசு பையன் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நல்ல மனப்பான்மையோட இருப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த மகிழ்ச்சி பொங்கலுக்கு எங்களை அழைத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு பையன் 5 வயசு ஒரு பையன் இருக்கிறான். அதே 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பெரும் கஷ்டம்தான், போராட்டங்கள் ஜாஸ்தி தான். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. வேறு அதுக்கு தான் மாற்றுத்திறனாளி பேரே வச்சுருக்காங்க. எதையும் மாற்ற முடியவங்க தான் நாங்கள். இந்த வாழ்க்கையில் எவ்வளோ பார்க்கலாம். நடக்கிறவங்கள விட எங்களால் சாதிக்க நிறைய முடியும். எங்கள் வீட்டில் சொன்னாங்க 2 பேரும் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க, இப்போதைக்கு நாங்கள் செய்வோம், ஆனால் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்ன்றாங்க. என் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. காலை ஓட்ட வீட்டு நம்பிக்கையில் இது 6 வருஷம் ஓடிட்டு இருக்குது வெற்றிகரமாக. கல்லூரிகளில் படித்திருக்கிறார்கள், வக்கீலாக இருக்கிறார்கள், ஜட்ஜாக இருக்கிறார்கள். எல்லா வகையிலும் அவங்க முன்னோடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த அமைப்பு வந்து இந்த மாற்றுத்திறனாளி கூட்டமைப்பு பல விதத்திலையும் அவர்களுக்கு சேவை பண்ணி கூட அவங்களோடு சேர்ந்து நான் பல சேவை பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னிடம் வந்து 40 மாற்றுத்திறனாளி ஹியரிங் இம்பேர்ட் கேர்ள்ஸ் இருந்தாங்க, காது கேட்காதவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 40 பேருக்கும் அவர்களுக்கு படிக்க வைத்து வேலை வாங்கி கொடுத்து அவர்களை கல்யாணம் பண்ணி வைத்தது இந்த அமைப்பு மூலமாக கல்யாணம் பண்ணி வைத்திருக்கிறேன். அதுக்காக எப்பவும் இந்த அமைப்புக்கு நன்றி கடன் பண்ணிருக்கேன். இந்த வந்து சுயமரம் மூலியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க. ஈரோடு மாவட்டத்துக்காரங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க. கல்யாணம் பண்ணி இப்போ 11 வருஷம் ஆகுதுங்க. எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறாங்க, 4வது படிக்கிறாங்க. அப்புறம் எங்கள் சங்கத்தில் இப்போ எங்களுக்கு கடை வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் உதவி தொகையில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வருஷம் வந்து மகிழ்ச்சி பொங்கலுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதில் எங்கள் அப்பா அம்மாவே பயந்துக்கிட்டாங்கங்க, சொந்தக்காரங்க ஃபுல்லாக பயந்துக்கிட்டாங்க. நீ இப்படி இருக்கிற குழந்தையும் இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டாங்க. நாங்கள் தைரியமாக கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றெடுத்தங்க. நல்லா இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, என்ன மாதிரி இருப்பானா குழந்தை அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதை உடச்சி இன்னைக்கு என் மனைவி மாதிரியே நார்மலாக என் பையனும் பொண்ணும், இன்னைக்கு என் பையனையும் பொண்ணையும் நான் கையை பிடிச்சி தெருவில் நடந்து போனோன்னா ராஜராஜ சோழன் மாதிரி இருக்கேன் நான் இன்னைக்கு. வணக்கம், என்னுடைய பெயர் சிம்மச்சந்திரன். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி கூட்டமைப்பின் அறக்கட்டளையுடைய தலைவராகிறேன். கடந்த 2008 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சுயவரம் நடத்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அதில் 1350 மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி கல்யாணம் பண்ண தம்பதிகளுக்கு ஒரு புதுவிதமாக இருக்கணும் அப்படின்னு 2009 15 வரைக்கும் கல்யாணம் பண்ணதில் காது கேட்காத ஒரு 5 பேர், பார்வையற்ற ஒரு 5 பேர், உயரம் குறைய ஒரு 5 பேர், அதுமாதிரி மனவளர்ச்சி கொண்ட ஒரு 5 பேர், கை கால் முடியாத 5 பேர், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 10 டைப் ஆஃப் டிசபிலிட்டியில்
50 பேரை வந்து ஃபேமிலியோட, அதாவது அவங்க குழந்தைகளோட வர வச்சு அவங்களுக்கு அனைவருக்கும் ஒவ்வொரு பானை கொடுத்து அந்த பானையில் பொங்கல் வச்சு மகிழ்ச்சி பொங்கல்னு கொண்டாடணும். இந்த மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடுற நேரத்தில் மாற்றுத்திறனாளியுடைய கலைஞர்களே கொண்டு வந்து மிமிக்ரி பண்ண வச்சு, பரதநாட்டியம் ஆட வச்சு, அவங்களுக்கான கொம்பு பிடி, குச்சிப்பிடி, இது மாதிரியான டான்ஸுகள் எல்லாம் பண்ண வச்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருந்து முடிஞ்ச உடனே ஒரு கரும்பு, 5 கிலோ பச்சரிசி, 1 கிலோ வெல்லம், 100 முந்திரி, 100 திராட்சை, 100 ஏலக்காய், 100 நெய் அப்படின்னு ஒரு 3000 ரூபா மதிப்புள்ள பரிசு பொருட்களையும், அவங்களுக்கு வேட்டி சட்டை, பட்டுப்புடவை போன்ற பொருட்களையும் அவங்களுக்கு பரிசாக நாங்கள் அளித்து இன்றைக்கி ஒரு நாள் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருந்து வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு மாற்றுத்திறனாளிகளும் இந்த தை பிறந்தால் வழி பிறக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நாங்களாம் இருக்கிறோம், திரும்பி அவங்க பேக் போனாக இருக்கிறோன்றத காட்டுறதுக்காக இப்படி ஒரு மகிழ்ச்சி பொங்கலை முதல் முறையாக கொண்டாடி இருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்ச 1300 தம்பதிகளுக்கும் பிறந்திருக்கிற ஒரு 1000 தம்பதிகளுக்கு மேலே குழந்தை பிறந்திருக்குது. அவங்க அத்தனை பேருக்குமே மாற்றுத்திறனாளி அல்லாத குழந்தை பிறந்திருக்கிறாங்க. இவங்க சமூகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாற்றுத்திறனாளியை கல்யாணம் பண்ணால் மாற்றுத்திறனாளி குழந்தை பிறக்குன்னு நம்பிக்கிறாங்க. உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். 1300 வந்து 1100 120 மேலே கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கூட ஊனம் இல்லாத குழந்தை பிறந்திருக்குது. இதை நான் கொரியா நாட்டில் கூட போய் ப்ரூவ் பண்ணி அங்கேயே இது மாதிரிலாம் எப்படி பண்ணணுன்றத ஒரு கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இப்போ என்னுடைய இந்த சுயவரம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்யாணம் பண்ண முன் வராங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாகுது. இனி வர காலங்களில் இந்த சமூக மக்கள் மாற்றுத்திறனாளியும் தன்னம்பிக்கையோடு கல்யாணம் பண்ணுங்க, வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாளர் ஆகலாம். இல்லை, தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி கூட்டமைப்புன்றவர், அவருடைய தலைவர் வந்து சிம்மச்சந்திரன் வந்து சுமார் ஒரு 10 ஆண்டு காலம் முன்பாகவே தலைவரிடத்தில் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி மாற்றுத்திறனாளி கொண்டாட விஷயம் அது வந்து அவர் தொடர்பில் இருந்தார். இப்போ இந்த பொங்கல் விழா நடக்கப்படுகிறது, அண்ணி வரணும்னா சரி அண்ணிகிட்ட தேதியெல்லாம் கேட்டு நாங்கள் தேதியெல்லாம் ஒப்பது வாங்கிட்டோம். ஒப்பது வாங்கிட்ட பிறகு தான் திடீர்னு இந்த சம்பவம் நடந்துச்சு, என்னை கேட்டு. ஸோ இப்போ அண்ணி வர முடியலனாலும் என்னை அனுப்பி இந்த மாற்றுத்திறனாளி விழாவில் கலந்துக்கோ, பொங்கல் விழா நானும் மாவட்ட செயலாளர் பிசி ஆனந்தன், பகுதி செயலாளர் அகமது, வட்ட செயலாளர் ஏழுமலை எல்லாமே வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சு. சார் ஆரம்ப கட்டத்தில் முதல்ல தலைவர் தான் அவருக்கு உதவி பண்ணுது. அந்த 3 சக்கர வாகனம் பார்த்தீங்களா, 65 ஒரு மாவட்டத்துக்கு கொண்டு வந்து தலசு பண்ணி 65 வாங்கி கொடுத்துருக்காரு. அதெல்லாமே இவங்களுக்கு கேட்டு பல விதத்தில் எப்பயுமே கேட்பாங்க, அப்போ கொடுத்துருக்கோம், நிறைய கொடுத்துருக்கோம். கேப்டனாவே நலத்திட்ட உதவி செய்கிற குணம் தான். ஸோ அந்த குணத்தை கண்டிப்பாக அந்நியார் கடைப்பிடிச்சி என்ன கேப்டன் செஞ்சாரோ, இந்த மக்களுக்கு என்ன உதவி பண்ணாரோ தொடர்ந்து எல்லா உதவியும் செய்யப்படும். Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Pay 7 booking started.